இது எவ்வளோ பண்ணுறீங்க? இது கல்லில் தான். அதான் நாங்களே செஞ்சுருந்தோம் இங்கே சொந்தமாக கைத்தொழில். இந்த புத்தர் சிலைலாம் இருக்குது. இது 2000 ரூபாய் ஆகும். இது வந்து 2 நாள் வேலை செஞ்சுருக்கேன். 2000 ரூபா? என்ன கல் அது? இது வந்து கிருஷ்ண சிலை. இந்த கல் பாருங்க, இந்த கல், இந்த கல் தான். இப்படி தூக்கி போட்டால் கூட உடையாது. என்னன்னா வேலைக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வருவாங்க. இந்த கல்லை எங்கேருந்து எடுத்து வைப்பீங்க? மைசூர். மைசூர் அந்த மைசூரில் ஒரு வில்லேஜ் இருக்குது, ஹெச்டி கோட்டைன்னு. அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் அங்கே காட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் தான்ட்டு இது வந்து கல் வந்து நாங்கள் டெஸ்டிங் பண்ணி பூமியிலேருந்து கடப்பாரில் பறித்து எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தானோட தான் அந்த கல்லில் ஒரு இமேஜ் பண்ணிக்குவோம், என்ன சிலை செய்யலாம் அப்படின்னு. ஒரு கல் பார்த்த உடனே நம்ம மனசில் நம்ம கற்பனை தோன்றது தான், என்ன சிலை செய்யலாம் அப்படியே செஞ்சுக்கலாம். இந்த கல்லுக்கு பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ண சிலை. கிருஷ்ண சிலை. கல் பேர் கிருஷ்ண சிலை. இது இங்கே இந்த ஏரியா மட்டும்தான் கிடைக்குமா? மைசூர் சைடு நீங்கள் சொன்னீங்க. சைடு தான் ரொம்ப கிடைக்கும். அப்புறம் இந்த கல்லுது ஒரு பெரிய டெம்பிளே இருக்குது, பேலூர் அலைபடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேருந்து 110 கிலோமீட்டர் ஆகும், ஆசன் டிஸ்ட்ரிக்ட். கோயிலெல்லாம் செஞ்சுக்கிறது இது. நான் இந்த ஸ்டோன் தான் சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே நாங்கள் கிருஷ்ண சிலைன்னு சொல்லுவோம். சிவன் எவ்வளோ? 2500. இதுவுமே ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்சுக்கீங்களா? சேலுக்காக நான் வச்சுருக்கேன். சரி. இது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்னது? இது அனக்கொண்ட பாம்பு செஞ்சுருக்கேன். ஓகே. ஒரு காஞ்சிக்கிற மரத்து மேலே சிம்பிளான ஒரு ஒரிஜினல் கல், ஜெயிண்ட் பீஸ் கிடையாது. கல் எப்படி இருக்குதோ அந்த கல் மேலே ஒரு பாம்பு போய் ஒரு மரத்து மேலே இருக்கிற மாதிரி. இந்த கருப்பு யானை வந்து நீங்கள் எப்படி கல்லே அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்களா? இதே கல்லுக்கு வந்து இது சிம்பிளான வேலை பெயிண்ட் பண்ணியிருக்கோம், பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக் பெயிண்ட் மேலே அந்த ஒயிட் டிசைன் இருக்குது, அதெல்லாம் உளியில் நாங்கள் செஞ்சது தான், கார்விங் செஞ்சது தான். அப்போ அந்த பிளாக் பெயிண்ட் கழுவுனா போயிடும்? கழுவுனா போயிடும், அது பர்மனெண்ட் கிடையாது. இந்த மாதிரி நார்மல் கலருக்கு தான் வந்துடும். அது இந்த க்ரீன் இதெல்லாம் வந்து கோகோனட் ஆயில் தான். தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா கல் ஒவ்வொரு கல் ஒரு மாதிரி கலர் மாறும். அப்போ இதே கலர் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து கழுவக்கூடாது, துடைக்கக்கூடாது. இதே கலர் இருக்கணும்னா நீங்கள் கழுவணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, இந்த கலரே இருக்கணும் அப்படின்னா? இந்த கலரே அப்படியே இருக்கணும்னா நீங்கள் உட் பாலிஷ் அடிக்கணும். உட் பாலிஷ் இதுக்கு மேலே? இது மேலே டச் உட் பாலிஷ் அடிச்சிட்டிங்களா அப்போ நீங்கள் கழுவுனாலும் அந்த பெயிண்ட் போகாது, வெயிலில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, மழையில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ரெண்டும் செய்யலாம். நீங்கள் அப்படியே நார்மலாகவும் வைக்கலாம், இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டு கூட வைக்கலாம். ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு கலர் சேஞ்ச் ஆகுது இந்த பர்டிகுலர் கல்லுக்கு மட்டும்தான் ஆகும், எல்லா கல்லுக்கும் ஆகாது. இப்போ இதுலேயே வந்து இந்த கல்லுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டு இது மிஷின் மேடு, இது கிரானைட். ஆனால் இதெல்லாம் இவ்வளோ கிளியரிட்டியாக சில செய்ய முடியாது. ஒரு பக்கம் அடிச்சோமா ஒரு பக்கம் பேந்துட்டு போயிடும் கல். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டோமா கருப்பு கலராக மாறும். காமிச்சிருப்பாங்க. இது வந்து பிளாக் ஆகிட்டே வரும். ஆனால் இது கருங்கல் அப்படி தான், மிஷின் மேடு. அதுக்கு வந்து ஒன்று க்ரீன் ஆகும், ஒன்று டார்க் பிளாக் ஆகும், கல் மேலே அது பொறுத்து வரும். அவ்வளோ கஷ்டம். இது மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது, ஸ்டோனில் டெஸ்ட் பண்ணி எடுத்து வந்து தான் அப்புறம் அதை சிலை செஞ்சால் தான் அந்த சிலைக்கு வந்து ஒரு அழகு. இந்த கல்லுலேயே அயன் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. இல்லை, கண்டிப்பாக. பிடிச்சி பாருங்க. அது எப்படி இந்த கல்லில் வருது? அது நம்மளுக்கு தெரியாது மேடம், ஆண்டவனோட இதுதான். ஆமாம், இது வந்து 5 நாள் நான் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ வேறு ஷோரூம்லலாம் கேட்டீங்கன்னா இதை 15,000 20,000 சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா லிட்லிங்க்லேருந்து வந்தது. 3 ஜெனரேஷன்லேருந்து இந்த வேலை நாங்கள் பழகிட்டோம்.
எவ்வளோ சொல்லுவீங்க இது? இது 3000 ரூபாய் ஒன்று. இதில் வந்து இது பிளெயின். சில பேர் வந்து கார்டனில் பிளெயினாக வச்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்க பாருங்கள் எலிஃபெண்ட், அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம், கையில் செய்கிறதுக்கும் மிஷினில் செய்கிறது ரொம்ப வித்தியாசம். இந்த பாத்து கூட 3000 ரூபாய் ஆர்டர் தான் தந்துருக்குங்க. அந்த ஆமை வந்து 1000 ரூபாய். அதுலேயே வந்து இன்னொரு ஆமை இருக்கு, காமிக்கிறேன். இதோ பாருங்க. இந்த ஒரு நிமிஷம் வந்து இது எவ்வளோ? இது 1200 ரூபாய். அது வந்து பிளெயின், இது வந்து ஓடெல்லாம் பிரித்து விட்டு. இது வாஸ்துக்கு வைக்கிற ரொம்ப நல்லது. விஷ்ணு ரூபம் இவர் வந்து, அதனால தான் ஆமை வந்து விஷ்ணு ரூபமாக லக்ஷ்மிக்கு பக்கத்தில் வச்சு ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு பவுல்லையோ தண்ணி ஊற்றி அது வாஸ்து பிரகாரமாக பூஜை செய்கிறாங்க. இதுவுமே உங்களுக்கு ஆர்டர் வந்ததா? கண்டிப்பாக. ரொம்ப இது இந்த மாதிரி சின்ன ஆமைலாம் செஞ்சுட்டே இருக்கிறதே இல்லை. பாருங்கள், நேற்றெல்லாம் ஒரு 15 பீஸ், 10 பீஸ் சேல் ஆயிடுச்சு.